தம்பி அந்த இன்றைக்கு வந்தாக்களை வேற சொல்லுங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ வாங்க வாங்க இருங்க இதுக்கு முதல்ல எங்கேயாவது இன்டர்வியூக்கு போய் இல்லை சார் இல்லையா இல்லை இந்த வேலையை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா பேப்பரில் அட்பாது வந்தான் சார் ஓகே 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 இந்த வேலைன்ற தம்பி முக்கியமான நோக்கத்தை முதல் இதனுடைய சேலரியை முதல் பார்ப்போம் சேலரி வந்து தம்பி உங்களுக்கு 25,000 ரூபா மாதம் சரியா ஓகே ஏன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஏன் இப்போ சம்பளத்தை நான் சொல்றேன்னு சொன்னா அப்ப நீங்க மற்ற இடங்களுக்கு போயிருக்க உங்களுக்கு 15 10 தான் தருவாங்க நான் உங்களுக்கு இப்போ 25 உங்களுக்கு தரேன் ஏன்னு சொன்னா நான் சின்ன வயசுல இருந்து தம்பி இப்ப நான் என்ன பற்றி சொல்றேன் இப்ப நான் சின்ன வயசுலயே ஓஎல் மட்டும் தான் படிச்சது நீங்க எவ்வளவு படிச்சீங்க படிச்சீங்க நான் ஓஎல் தான் படிச்சது ஓஎல் மேல படிச்சு தம்பி என்ன செய்யறேன்னு தெரியாம கஷ்டப்பட்டு செஞ்சு என்ன செய்யறேன்னு தெரியாம தான் இந்த வேலைக்கு வந்தேன் இப்ப நான் வந்து மந்த்லி மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சரியோ அங்க கார் நிக்குது வீடு பெரிய வீடு கட்டுறேன் அந்த மோடிச்சா லீசிங் நிக்குதுன்னு சொல்லி ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த வேலை வந்து ஒரு இலவான வேலை சரியோ ஏன்னு சொன்னா ஒரு முக்கிய குறிக்கோள் தான் நாங்க வந்தேன் இப்ப ஏன் நான் உங்க இந்த இடத்துல வந்து நான் சுத்தி பாருங்க ஏன் நான் இந்த இடத்துல வந்து இன்டர்வியூ உங்களை வைக்கிறேன்னு சொன்னா ஒரு ஃப்ரீடம் வேணும் இப்ப வகுப்பறையை பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிக்கூட வகுப்பறையில மாணவரை வகுப்புக்கு இருந்த கற்பிக்கிறத விட வலியான இடங்களை வைத்து கற்பிக்க ஒரு ஊண்டு சக்தி அதனால தான் இந்த இதுவும் உங்களுக்கு நான் வைக்கிறேன் பயப்படாது நீங்க கைகளை செஞ்சு நெட்டியில முடிக்காம இலவா இருந்து ஃப்ரீடமா கிடையாது ஓகே கேட்கணுமா அதான் நம்பி நான் சொன்னேன் இப்ப நான் சின்ன வயசுல இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் அந்த வேலைக்கு சரி அந்த வேலை வந்து மிக 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 இலவான வேலை தான் சரி நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஓஎல் மட்டும் தான் படிச்சேன் சரி இப்போ நான் சொன்னா ஓஎல் மட்டும் படிச்சு இவ்வளவு தூரம் நான் வந்தது காரணம் என்ன சொன்னா முயற்சி திருவினையாக்கம் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறேன் சரி அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒன்று அடுத்த வேறம் போட்டு தான் நம்பி வரல ஓகே சரி இப்ப என்னண்டா என்ன வேலை அதான் தம்பி நாம சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வந்தபடினாலதான் இந்த வேலையை உங்களுக்கு நான் இப்ப நானும் உங்களை மாதிரி இருக்கேன் என்னையும் ஒரு ஆள் இப்படி ஒரு பாதையை இட்டு சென்றது அது மாதிரிதான் நான் உங்களுக்கு இந்த வேலையை நான் சொல்லித்தாரேன் சரி இப்ப நீங்க மற்ற இடங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா 15,000 ரூபாய் தான் சம்பளம் இப்ப இங்க வந்தபடியா தான் 25,000 ரூபாய் சம்பளம் உங்களை மாதிரி கம்பெனிகள் வந்து நிறைய இருக்கு இலங்கை பூராம இருக்கு கம்பெனி சரியோ ஆனா இந்த இலங்கை பூரா கம்பெனி இருக்கிறபடிக்காதால இன்டர்வியூக்கு கன பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இப்ப நாங்க ஒரு கொஞ்சம் பேரை தான் வந்து எடுத்து சொன்னா அந்த வேலைகளை நான் பயந்து கொடுப்பேன் அதான் சார் என்ன வேலை அதான் தம்பி இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தேன் சரியோ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வந்தபடியா தான் இந்த வேலையை நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப இதே முறை கன கம்பெனிகள் கன வேலைகள் செய்யுது நாங்கள் வந்து இப்போ ஏமாத்து வேலை செய்கிறேன் இப்ப ஒரு இதை எடுத்தா நம்பி ஓகே சரி ஓகே இந்த வந்து 3 மாதம் தான் சரியோ இப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம எவ்வளவு சம்பளம் 50 சம்பளம் விழுது ஓகே இப்ப பாருங்க ஈஸி மெதட்டுகள் இந்த மெதட்டுகளை பயன்படுத்தி இப்ப வேலை செய்யலாம் ஓகே சொன்னீங்களா தம்பி என்ன வேலைன்னு சொன்னா இப்ப நான் உங்களோட சில பொருட்கள் தருவோம் அந்த பொருட்களை நீங்க விற்கணும் ஏன்னா அந்த பொருட்களை நீங்க விற்கதான் தம்பி உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று லெவல் இப்ப நாம தம்பி ஓயில் படிக்க வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தேன் ஓகே இப்ப நான் வந்து 1,00,000 சம்பாதிக்கிறேன்னு சொன்னா இந்த முயற்சி இப்ப நாங்கள் சில பொருட்கள் உங்க தெரிய முயற்சி சரி ஓகே அப்ப வந்தாரு தம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மாதம் ஒரு மாதத்துல 50,000 பாருங்க 3 மாதம் போகுது இல்ல தம்பி இப்ப என்ன சொன்னா இப்ப நான் இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்த நோக்கம் என்ன சொன்னா இப்பவே நாளை இப்பவே நாங்க அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் கேட்டுட்டு வந்து இல்ல உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு சரியா அப்ப நீங்கள் வந்து எல்லாரும் எனக்கு மெயில் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டீங்க ஓகேயா இப்ப நீங்க எண்டையில இருந்தே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா இப்ப உங்களுக்கு ஒரு டேக் தந்திருக்கு இப்ப சில பொருட்கள் இப்ப ஆக்கோட கதைக்கிற விதம் ஓகேயா முதலாவது வந்து ஓய்வு நிலை ஏன்னு சொன்னா ஒரு இடத்துல நாங்க இருந்து ஓய்வு எடுக்கணும் இப்ப நீங்கள் தூர இடத்துக்கு போய் தான் விற்க போறீங்க அப்போ கொஞ்சம் ஓய்வு நிலை ரெண்டாவது வந்து என்ன விஷயம்னு சொன்னா நீங்க இவ்வளவு படிச்சேன்னு சொன்னீங்க அப்படி சொல்லக்கூடாது அதான் புள்ள ஒரு இடத்துக்கு நாங்க போயிருக்க அவை வந்து எங்களை ஒரு மதிப்பா பார்க்கணும் இப்ப நான் 5ஆம் ஆண்டு படிச்சேன்னு சொன்னா மதிப்பில்லை தானே இப்ப நீங்கள் ஒரு இடத்துக்கு போனா சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரியாக்களா இருந்தாலும் சரி அண்ணா அக்கா சரி இப்ப தம்பி தங்கச்சியை விடுங்க அண்ணா அக்காண்டே யூஸ் பண்ணுங்க இப்ப நீங்க போயிருக்க அவைக்கு ஒரு அட்டாச் ஒன்று பண்ணணும் அவை ஒரு
இப்ப நீங்க போய் சொல்லுவீர்கள் நான் அக்கா 5ஆம் ஆண்டு படிச்சேன் இந்த பொருளை வாங்கினா வாங்க மாட்டேன். இப்ப நீங்க போய் வணக்கம் நான் யூனிவர்சிட்டில இருந்து வாரம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒன்று செய்கிறோம். இப்போ இந்த பொருளை நீங்க வாங்கிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் தயவு செய்து இந்த ஒரு பொருளை வாங்க. இது வந்து பாருங்க இப்படி ஒரு நீங்களே கண் கலங்குறவங்க பாருங்க. அது வந்து எல்லாம் ஒரு என்னன்றது அட்டாச். ஓகே, இதான் விஷயம். இதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா என்ன கேளுங்க, உங்களுக்கு தாராளமா நான் அதான் சார். இப்ப என்ன செய்யணும் போய் எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படி கதைக்கிறாங்க. அதான் என்ன செய்யறது. இப்ப நாங்கள் உங்களுக்கு சில பொருட்கள் வச்சிருக்கோம். இப்ப நீங்க புது சண்டை படிக்காத வந்து பலமையா நாங்கள் பேக்கெட் பண்ணி 25 பொருள் கொடுக்குறோம் நாங்க. சரியா, அவே ஒரு 20 வித்தாலே அதுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சாட் மாதிரி. ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து மாதம் வந்து 25,000 ரூபாய் தம்பி சம்பளம். இப்ப நாம வந்து ஓயில் படிக்க வைக்க தம்பி. சரி, வேண்டாம் நாளையில இருந்து இல்ல இப்போ நாளை கடத்தக்கூடாது. சரி, ஓகே. உங்களுக்கு நீங்க புது சண்டை படினா 2 பொருள் எடுத்து தரலாம். நீங்க ஒரு 10-15 வித்தாலும் பரவாயில்ல. ஓகே, சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, எத்தனை மணிக்கு லீவ் முடியும் வேலை? இது எப்ப நீங்க பொருளை வித்து முடியறீங்களோ அப்ப நீங்க திரும்பி வரலாம். ஓகே, ஆனா இன்னும் ஒண்ணு தம்பி, இப்ப எப்போ நாங்கள் வந்து ஓயாம உழைக்கும். அதனால வந்து நீங்க என்ன சொல்லணும், சனி ஞாயிறு மூலம் வேலை இருக்கு. எப்போ அது போயா தினம் அந்த தினம் அதுலதான் உங்களை லீவ். ஓகே, இல்ல தம்பி நான் வந்து ஓயில் படிக்க வந்து நான் கட்டாச்சி மட்டும் என்ன வேலைன்னு சொல்றாங்க. பாய்க்க இந்த அட்டுவல் நம்பி வந்து ஏமாந்து வீட்டை போனா நம்பிப்பாங்க. மணித்தியான நடந்து விட்டு கூட விற்கிது பாய்ப்பாய் போம தந்தாண்டா ஓடுறா மட்டும் பார்த்தா போமேந்தான். நான் சொன்னேன் வீட்டு வந்து சாப்பிட்டு போடுவேன் வேலைக்கு ரோசம் கட்டு போய் இப்ப படுற பாடு இதாட்ட கேட்டுப்பா. சார் கொஞ்சம் கேட்கலாமா சார்? சரி, இருந்த அண்ணா என்னன்னா நான் யூனிவர்சிட்டில இருந்து வரேன், மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்னா. நல்ல விஷயம். என்னன்னா இப்ப நாங்கள் வந்து இப்ப பொருள்களை கொஞ்சம் வித்தானா எங்களுக்கு கொஞ்சம் மார்க்ஸ் எழுதுகள் வரும். அதுக்காண்டி என்ன கொஞ்சம் பொருள்கள் வச்சிருக்கிறேன்னா உங்களுக்கு வந்து இப்ப உங்களுக்கு பொருள்கள் என்னென்ன காட்ட முதல்ல அதை பற்றி சொல்லிட்டு உங்களுக்கு காட்டணும். என்ன என்னன்னா ஒரு எங்கள்கிட்ட ஒரு 20-18 பொருட்கள் இருக்கு. முதலாவது வந்தோன்னா நாங்க வந்து எலக்ட்ரிக் சார்ஜர் விற்கிறோம். நீங்க வெளியில வந்தோன்னா 1000 ரூபாய்க்கு வேண்டுவீங்க. நாங்க இங்க 999 ரூபாய்க்கு மட்டும் விற்கிறோம். 999 ரூபா தான் இல்லையா? நாங்க 999 அந்த 1 ரூபா வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுதானே. இப்ப நீங்க ஒரு 10 பொருள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா மிச்சம். ஒரு பிள்ளைக்கு ஒரு டொய் என்ன அப்ப விற்கிறோம்ண்ணா. மற்றது என்னன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு பொட்டில் ஒன்று இருக்குண்ணா. அந்த பொட்டில் வந்து ஒரு ஹை பிளாஸ்டிக் பொட்டில். அந்த பிளாஸ்டிக் பொட்டிலுக்கு நீங்க தண்ணி வச்சிங்கன்னா அதே இதுல பரிமாணத்தை நாங்க பாவிக்கலாம்ண்ணா. அந்த சூடான பொருள் வச்சிங்கன்னா அப்படியே சூடாது. பிளாஸ்டிக் பொட்டில் நீங்க சூடான பொருள் சூடா வச்சிருக்கலாம். அந்த இதுல எடுக்கணும், எங்கட ப்ராடக்ட்ல எடுக்கணும்னா. ஏன்னா நாங்க வந்து இது ஹேண்ட்மேட்டை நாங்க ப்ரிப்பேர் பண்றோம்னா. எவ்வளவு அது வந்து வெறும் 500 ரூபா தான். 500 வெளியிடங்கள்ல நீங்க 600 ரூபாய்க்கு பண்ணுவீங்கன்னா இங்க 500 ரூபாய்க்கு. இதுல 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் என்ன நம்ம தரம் தானேண்ணா. மற்ற என்ன நீங்க 20 பொருட்களையுமே நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னா வெறும் 20,999 ரூபா மட்டுமே. நீங்க வெளிக்கடையில எடுக்க போனீங்கன்னு சொன்னா இந்த பொருட்கள் 50,000 ரூபாய் முடியுமாண்ணா. இதுல வெறும் 20,999 ரூபாய் மட்டும்தான். என்ன நடிக்கிறீங்க? 18 பொருளையும் உங்களுக்கு தேவையானது எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது இல்ல, நம்ம முழுக்கணும் வீட்டுக்கு தேவையானது சகலதையும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து வரோம்னா நீங்களே எங்களுக்கு யோசிக்கணும், படிக்கிற ஆக்கள்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னா எங்களுக்கும் தேவையான தானே எடுக்க. இல்ல நீங்க பொருள் காட்டலான இப்ப உங்களுக்கு நீங்களும் விஜந்து போனா அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பாத்தீங்கன்னா எங்க நீங்க இந்த பொருள் ரோட் பிளக் இல்ல அது வேற என்ன, இது ரோட் பிளக் மாதிரி இருக்குன்னா அந்த டிஃபரெண்ட். நான் சொன்ன எலக்ட்ரிக் சார்ஜர் ரோட் பிளக் அதே தானே ரோட் பிளக் மாதிரி நம்ம இதுல போட்டு 300 ரூபாய் தான் வசந்தம் கடையில வாங்க. இல்லண்ணா ஒரு எலக்ட்ரிக்கல் இல்லண்ணா இல்ல, இது வந்து நாங்க வெறும் உங்களுக்கு 999 ரூபாய்க்கு தான். நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல எங்க கொழுவிட்டு போலாம் பாருங்க. நாங்க அது ஹோல்சேலா தந்திருக்கோம். இது வீட்டை இருக்கு தம்பி, வேற வாங்கி கொடுங்க. இல்ல 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 சரி ஓகேண்ணா. இது ஓகே, இதை விட்டீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அருமையான போத்தல் நான் சொன்னேன்னா இதை வந்து ஹீட் பண்ணினா 120 ரூபா அடிச்சு. ஆமாண்ணா, அது வந்து நாங்க அமெரிக்கன் டாலர்ல இருக்குன்னா நம்ம இங்க இலங்கைக்கு கன்வெர்ட் பண்ணி தான் விற்க முடியும். நமக்கு இம்போர்ட் கூலின்னு சொல்லி இருக்குதானேண்ணா. நீங்க வெளியில வாங்க 500 ரூபா. ஆமாண்ணா இல்லண்ணா வாங்கி கொள்ளுங்கண்ணா, நல்ல தரமான போத்தல். இந்த போத்தல் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்க உடைச்சு வேணும்னா காரணம் பாருங்க, உடையாதுண்ணா. பிளாஸ்டிக் போட்டல் அந்த அளவுக்கு அருமையான போட்டல். இல்ல இது வாங்கி இது வேணாம். சரி, அடுத்த ப்ரைஸ் காட்டுறேன்னா ப்ராடக்ட் இது வந்து நான் சொன்னேன்னா இந்த இயர்போனோட ஸ்பெஷல் என்னன்னா சார், இந்த இயர்போனோட வயரை வந்து நீங்க அறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா நாங்க செஞ்சிருக்கோம். குப்பை அந்த இடத்துல பிஞ்செல்லாம்
இல்ல சார் அது பெரிய இல்லை சார், அது வந்து வைஃபை எங்கெண்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி இந்த நீங்க வயர்லெஸ் கண்டு புரியுமா ஏர்பாட்ஸ் எல்லாம் வேணும் தேவையில்ல சார், இதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார், நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார். தம்பி என்னட்ட ஃபாரின் ஐட்டம் கிடக்கு இது வேண்டாம். அப்படியா சார்? அண்டாண்ட குப்பையில வந்து சார் அருமையான போட்டு சார், உங்களோட வீட்டுல வைஃபிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க சார். அந்த சீனி போட்டு வச்சுக்கிறாரு. இது வேண்டாம் தம்பி எனக்கு. இது இது அது என்னோட ப்ராடக்ட், இது என்னோட கவர். இதுதான் நம்ம நீங்க கொண்டு வந்ததுலயே நல்லா இருக்கு. இதை நீங்கள் வித்தீங்கன்னாலும் வாங்கலாம். அப்ப எதுவுமே வேணாமா சார்? நம்ம எதுவுமே வேண்டாம். தண்ணி கிடைக்குமா சார்? ஒரு தண்ணி கமலம் ஒரு தண்ணி எடுத்தாமா. பிக்னிக் வந்தீங்களா சார்? பிக்னிக் வந்தீங்களா? ஓ நான் வேற இடம் சார் இங்க படிக்க வந்தேன், அதுல நம்ம யூனிவர்சிட்டியால தந்தாங்க சார். சார் வேற எங்கேயும் விட்டு கொள்ளலாம் சார், யாருக்கு பொருள் அது வந்த மாதிரி சாக்கள் வாங்கினா வீடுகள் இருக்கு சார், அங்கே பக்கம் போனீங்கன்னா வாங்கி கொள்ளலாமா சார்? வாங்குவாங்களா சார்? நம்ம தேங்க்யூ சார். சரி சொல்லி விடுங்க சார், வரேன் சார். தேங்க்யூ. இன்னத்த கழிச்சாலும் தோன்றானே ஆனா விட்டு கொஞ்சம் ஒழுங்கானது வேலையை போக வேண்டாம், போய் களவு இடத்துல வேலையை சேர்ந்து நான் படுற ஐயோ தூக்கி போட்டு வீட்டு வேலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.